இது திருப்பூர் ஊத்துக்குளி ரோட்டில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி கோயிலில் எங்கள் சொந்தங்கள் புடைசூழ பொங்கல் வைக்கும் விழாவும் காதுகுத்து விழாவும் இனிதே நடக்க ஆரம்பமாக பொங்கல் வைப்பதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குண்டான வேலைகள் நடக்கின்றது. பாருங்கள், கற்பூர தீபார்த்தனை ஏற்றி விட்டார்கள். எங்கள் 13 அண்ணன் தம்பிகளுக்கு ஒரே மாப்பிள்ளைங்க. ஆமாங்க, இவருடைய பொண்ணுக்கு தான் இன்னைக்கு காது குத்து செய்கிறீங்க. பொங்கல் பரவாயில்லைங்க, வடக்கு கிழக்கில் பொங்கிட்டுங்க, அப்புறம் சுற்றிலும் ஓவராலாக பொங்கிச்சுங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எல்லாம் தொட்டு கும்பிட்டுருக்குறாங்க. ஆமாங்க, அதாவது இது சந்தோஷம், எல்லாத்துக்கும் சந்தோஷம், சிறப்பாக பொங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்துங்க, இனி அந்த கழிஞ்ச அரிசி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஆளுக்கால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குலதெய்வத்தை வேண்டிட்டு தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வேண்டிட்டுங்க பொங்கலுக்கு அவங்க கையிலேருந்து அரிசியில் போட்டுருவாங்க. கழிஞ்ச அரிசி பாருங்க. அடுத்தது வர ஆளுங்க நம்ம சம்சாரம், அவளும் போடுற ஆளுங்க. கழிஞ்ச அரிசி எடுத்தாச்சுங்க, தொட்டு கும்பிட்டாச்சு, போட்டாச்சு. அடுத்தது யார் வராங்கன்னு பார்க்கலாம். அடுத்து நானும் வந்து நின்றுங்க, நம்மளுக்குமே சரி நம்மளும் ஒரு வாழ்த்து சொல்லிடுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி ரெடியாக நின்றுருக்கிறவங்க. அடுத்த நம்ம தான். சரி, இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு குலதெய்வத்தை வேண்டிட்டு அப்படியே கழிஞ்ச அரிசியை நம்மளும் போட்டாச்சுங்க பொங்க பானைக்குள்ளார. அடுத்து வர்றது பொண்ணு பாருங்கள், பூஜா. இது பெங்களூருங்க இந்த பொண்ணு. இவங்க எல்லாருமே பெங்களூர்லேருந்து வந்தவங்க தான், அத்தனை பேருமே. நாங்கள் ஒரு அண்ணன் தம்பி 2-3 பேர் மாத்திரம்தான். பாருங்கள், அடுத்தது பொங்கலுக்கு இனிப்பு வேணும் இல்லைங்களா, அதுக்காக என்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். போட்டு தட்டி முத்துறாளுங்க அந்த சம்சாரம். அப்புறம் இது என்னது, பொங்கலுக்குள்ளார இதை சேர்த்திடுறதுங்க. நல்லா கலக்கி விட்டாச்சுங்களோ. அடுத்தது முந்திரி, ஏலக்காய், திராட்சை இதுகளை ஆரப்பதத்தில் வறுத்து எடுத்துக்க உள்ள சேர்த்திடணும். அதையும் போட்டு கலக்கிடுவாங்க. மொட்டை அடிக்கிறதுக்கு பாப்பா ரெடி வந்து உட்காந்தாச்சுங்க. இனி தண்ணி தெளிச்சு விட்டுங்க, மொட்டை அடிக்கிறதுக்கு ரெடி பண்ணியாச்சுங்க. ஆச்சு கை வச்சுட்டாங்க, மொட்டை அடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. அங்கே பாருங்கள், சுத்தமாக மொட்டை அடிச்சு விட்டாச்சு. சூப்பராக இருக்குதுங்க குழந்த. இது வந்து என்னென்னாங்க, அந்த காது குத்து சீருக்கு மாமனுடைய சீர்க இது பூராமே. எல்லா வகைகள் கனிகள், ஸ்வீட்டு, காரம் எல்லாமே கலந்து வச்சுருக்குறாங்க. பாருங்கள். இனி அடுத்தது இவர் வந்து நம்ம பெங்களூர் தம்பிங்க. தீபார்த்தனைக்கு ரெடி பண்ணுறாரு, விளக்கேற்றி வைக்கிறாரு. இது எல்லாமே நம்ம சொந்தங்கள் தானுங்க சுற்றிலும். என்ன போட இதில் எப்படி இருக்கான்னு பாருங்கள். அடுத்தது காது குத்துறதுக்கு ரெடி ஆயாச்சு. பாப்பு தாய் மாமா மடியில் பாப்பு உட்காந்தாச்சு. அப்படியே பாயிண்ட் பார்க்குறாரு நம்ம ஆள். பாயிண்ட் பார்த்து வச்சுட்டாருங்க. வச்சு ஒரே அழுத்துங்க, வேலை முடிஞ்சு போச்சு, காது கத்தியாச்சுங்க. ஆமாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த விழா முடிஞ்சது இல்லைங்களா, காதணி முடிஞ்சது. அதுக்காக வந்து அவங்களுக்கு ஒரு தீபார்த்தனை காமிப்பாங்க எப்போவுமே, அது உண்டுங்க. அதை இப்போ காமிச்சிட்ருக்கிறாங்க. அடுத்தது பரிசு வழங்கும் விழா. சொந்தங்கள் அனைவரும் தான் மொய் வைக்கும் உரையை ஆரம்பித்து விட்டார்கள். ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள். எல்லாம் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிறது புண்ணியம் தானுங்க. அந்த புண்ணியங்களை இந்த தம்பதிகள் தேடிக்கொள்கிறார்கள். இது வந்து மாப்பிள்ளைங்க. அடுத்தது யார் வராங்கன்னு பார்க்கலாம். மாப்பிள்ளை ஆசீர்வாதம் முடிஞ்சு அப்புறம் எங்கள் அண்ணன், மகனுங்க, அண்ணிங்க, அண்ணியனுடைய தங்கச்சி இந்த குரூப் வந்து நிற்கிறாங்க. அவங்களும் சேர்ந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க இவங்களுக்கு. பாருங்கள், இது ஒரு பெரிய குடும்பம். அடுத்தது இது வந்து அண்ணியனுடைய தங்கச்சிங்க. அவங்க பரிசு பொருள் கொடுக்குறாங்க. அடுத்தது எந்த சம்சாரம்கோ
பரிசு பொருள் தர்றாங்க, வாங்கிட்டு இருக்கிறாங்க.